மாண்புமிகு நீதியரசர் திரு PS நரசிம்மா அவர்களே, சகோதரர் மகாதேவன் அவர்களே, சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் மாண்புமிகு நீதிபதி திரு MM ஸ்ரீவத்சவா அவர்களே, நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்களே, நீதியரசர் MS ரமேஷ் அவர்களே, சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதியரசர்களே, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு வெங்கட்ரமணி அவர்களே, தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு PS ராமன் அவர்களே, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் திரு அமல்ராஜ் அவர்களே, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசர்களே, சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர்களே, மூத்த வழக்கறிஞர் மற்றும் இந்திய பார் கவுன்சிலின் துணைத் தலைவர் திரு S பிரபாகரன் அவர்களே, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலின் துணைத் தலைவர் திரு V கார்த்திகேயன் அவர்களே, அவையால் வீற்றிருக்கும் சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமேதை திரு பராசரன் அவர்களை பற்றி உரையாற்றுவதற்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையில் அவர் சம்பந்தப்பட்ட இரு நிகழ்ச்சிகளை உங்களிடத்திலே கூற விரும்புகிறேன். ஒன்றை தொடக்கத்தில் கூறுவேன், ஒன்றை உரை முடிக்கும் பொழுது கூறலாம் என்று முடிவு செய்துள்ளேன். அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி 1988ஆம் ஆண்டு கோவையிலிருந்து ரயில் ஏறி பார் கவுன்சிலை பதிவு செய்ய சென்னை வந்து உறவினர் வீட்டிலே தங்கி மதியம் 1 மணி அளவிலே உயர்நீதிமன்ற வளாகத்தை வந்து அடைந்தேன். என்னுடைய பதிவினை மூத்த வழக்கறிஞர் மறைந்த திரு NT வானமமலை அவர்கள் முன்மொழியிருந்தார். அவர்தான் முன்மொழிந்தார். ராமன் அவர்களின் தகப்பனார் திரு VP ராமனையா அவர்களும் முன்னாள் தலைமை வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் பார் கவுன்சில் அவையில் வீற்றிருந்தார்கள். பதிவு செய்தவுடன் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணையை பார்க்கலாம், கோவை நீதிமன்ற வளாகத்துக்கு சென்றிருக்கிறேன். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தை பார்த்ததே இல்லை. முதல் நாள் பதிவு செய்துவிட்டு ஒரு நீதிமன்றத்திற்கு சென்றேன். அங்கே ஐயா பராசரன் அவர்கள் வாதாடி கொண்டிருந்தார். அது ஒரு வழக்கு புதுச்சேரி சம்பந்தப்பட்டது. பிரெஞ்சு சட்டம் அமலாகுமா, இந்திய சட்டம் அமலாகுமா என்று வாதம் நடந்து கொண்டிருந்தது. வாதம் முடிந்தவுடன் ஒரு 4:30 மணி அளவிலே அவர் வெளியே வந்தவுடன் அவருக்கு நினைவு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை, அவரிடத்திலே சென்று ஆசி பெறும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. பதிவு செய்த முதல் நாள். அதற்காக எல்லாம் வல்ல இறைவரை நான் வணங்குகிறேன். இந்த மாபெரும் அவையின் முன் நின்று ஒரு சட்ட மேதையான, ஒரு நடமாடும் சரித்திரமான பத்ம விபூஷன் திரு K பராசரன் அவர்களுக்கு புகழாரம் சூட்டுவது என்பது ஒரு அரிய பேறு, ஓர் ஒப்பற்ற கௌரவமாகும். இன்று நாம் கொண்டாடுவது அவரின் தனிப்பட்ட இந்த சாதனையை மட்டுமல்ல, இந்திய சட்ட வரலாற்றில் ஒரு பொன் அத்தியாயத்தை கொண்டாடுகிறோம். சட்டத்துறையில் அவர் கால் பதித்து 75 ஆண்டுகள், அதில் 50 ஆண்டுகள் மூத்த வழக்கறிஞராக செய்த மகத்தான சேவை. இது வெறும் தொழில்முறை பயணம் மட்டுமல்ல, இது ஒரு ஆன்மீக ஒழுக்கம். தர்மத்தின் மீதும் நீதியின் மீதும் பாரின் புனிதமான அழைப்பின் மீதும் கொண்ட அசைக்க முடியாத வாழ்நாள் அர்ப்பணிப்பு இது. சாதனை என்பது பெரும்பாலும் புகழாரத்தை கொண்டு அளவிடப்படும் ஒரு காலகட்டத்தில் KP ஐயா தனித்து நிற்கிறார். அமைதியாக, கம்பீரமாக, தன் பணியில் ஒளியுடனும் தர்மத்தை நாடும் தன் தேடலில் உறுதியுடனும் இருக்கிறார்.